முதல் நாள் நாங்கள் வந்து 65 தான் செய்ய போகிறேன். இங்கே கிச்சன் எல்லாம் எல்லா ரூமுமே ஒட்டை அடிச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஒன்றும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணல. பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் அழகாக வறுபட்டுருச்சு. அழகா அம்மா சாப்பாடு எப்படிடா இருக்கு? சூப்பர். நல்லாக்கா? ஓகே. இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து இந்த மாதத்தின் முதல் நாள் நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு இன்னைக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. ஃபாஸ்டிங் இருந்தோம் ஏன்னா இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாத்தையும் வந்து தேவன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பூர்த்தி செய்யணும்னா நம்ம வந்து அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணுறனாலும் நம்மளுடைய தேவன் நம்மளுடைய தேவைகளை அறிஞ்சு வந்து செய்கிறவர். இருந்தாலும் நம்ம அந்த மாதத்தை வந்து ப்ரேயரோட நாங்கள் எப்பவுமே மாதத்தில் முதல் நாள் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணி தாங்க நான் வந்து கொண்டு வருவேன் இந்த மாதத்தை. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு இன்னைக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணலாம். லெமன் ரைஸ் தாங்க. என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. லெமன் ரைஸும் காலிஃப்ளவர் 65 மாதிரி நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்சே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதிங்க. 1ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர்லாம் பண்ணியாச்சு. கிச்சன்லாம் வந்து கிச்சன் எல்லாம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எப்பவுமே இந்த கட்டை வச்சுருப்பேன். அது வந்து நம்மளுடைய ஹீட்டு வந்து அந்த பிளாஸ்டிக்கில் படக்கூடாதுன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அலசிட்டு காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். இங்கே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த தூக்கில் இருக்கிறது வந்து எண்ணெய். இன்றைக்கி வந்து லஞ்ச் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் ஃபாஸ்டிங். அதனால் எங்கள் பாபாவுக்கு மட்டும் இட்லி ஊற்றி கொடுத்துட்டு தக்காளி சட்னி அரைச்சேன். தக்காளி சட்னி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கொஞ்சோண்டு பழைய சாதம் இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. நம்மளுடைய பப்பாளி பாருங்கள் பழுத்துருச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா பழுத்துருச்சுங்க பாருங்கள். அது ஒரு ஈ கூட பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கட் பண்ணி ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடங்க. அதனால் ஈவினிங் வந்து கட் பண்ணிவிடுவேன். கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சோப் வாட்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிஸ்கெலாம் எதுவுமே இருக்காது. உங்களுடைய கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸ்டவ்வும் பாருங்கள், ஸ்டவ்வும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸ்டவ்லலாம் வந்து இந்த எண்ணெய் பிஸ்கெலாம் எதுவுமே இருக்காது. இப்படி கை வச்சாலே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் பிஸ்கு இருந்தால் தெரியும். இது தண்ணி. அதனால் ஸ்டவ் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கும்லங்க. அப்படி தாங்க. அதனால் கிச்சன் ரொம்ப க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடு பாத்திரம் இருக்குது. இதை தேய்ச்சி கழுவணும். சாதம் வைக்க போகிறேன். இன்றைக்கி லெமன் ரைஸ் தாங்க. அதுக்காக லெமன் வாங்கி வச்சுருக்கேன். லெமன் ரைஸும் நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். காலையிலேருந்து க்ளீனிங் தாங்க நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃபாஸ்டிங் க்ளீனிங் தான் நடந்துகிட்ருக்குது. இன்னும் நான் வந்து கூட்டலை. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நம்ம தண்ணி வந்து சுற்றுச்சு போட்டாச்சு. அவ்வளோதான், எடுத்துட வேண்டியதாங்க. இதை வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம வடிகட்டியில் போதும். ரொம்ப வந்து நமக்கு தண்ணியில் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டேன். சிங்கில் ஊற்றிட்டோன்னா பைப்பெல்லாம் வந்து சூடில் இதாகிடுங்க. அதனால் அப்படி ஊற்ற மாட்டேன். எப்பயுமே பாத்திரம் வச்சுட்டு அதில் வடிச்சிடுவோம். ஒரு தடவை தண்ணியில் அலசிடலாங்க. பாருங்க, நம்ம காலிஃப்ளவரை வந்து ஒரு அலசி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, கடலை மாவு, ஆமாம், உப்பு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. செம்ம டேஸ்டாக இருக்க போகுது. இன்னைக்கு சூப்பர் காம்போங்க. லெமன் ரைஸ் வித் காலிஃப்ளவர் 65. மிளகாய் தூள். ஏன்னா இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அதனால இப்படிதான் சாப்பிடணும். செய்ய முடியாது. பிடிச்சதை செஞ்சு தந்தாக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மிளகுத்தூள். அம்மா, உங்களுக்கே இப்படி சாப்பிட்டாதான் பிடிக்குதான். ஆனா கெடுதலாச்சே. அதெல்லாம் பார்க்க கூடாதுமா. காய் தானே. கொஞ்சம் நான் வந்து மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணதையும் சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மசாலா, கரம் மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சிக்கன் 65 மசாலாலாம் எதுவும் சேர்க்கல. அதெல்லாம் வந்து சேர்த்தா என்னமோ பிடிக்க மாட்டேது நடி. ஆமாம், என்னைக்காவது சாப்பிடணும்னு தோணும் போது செய்வேங்க. அதனால அதை சாப்பிட மாட்டேன்லாம் இல்லை. என்னைக்காவது பிடிக்கும், இன்னைக்கு பிடிக்கல, அதனால கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் புளிஞ்சுக்கலாம். ஒரு லெமன் கொஞ்சம் போல லெமன் புளிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்ச பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் புளிஞ்சுக்கலாம். அது ரேஷ்மா மட்டும் புளிஞ்சு சாப்பிட்டுப்பா. அதுதானே ரேஷ்மா? ஆமாம், எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஹோட்டல்லலாம் அப்படி தானே தருவாங்க. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சில்லி பரோட்டா சாப்பிட போகிறோம். நைட்டுக்கு இப்பயே பிளான் பண்ணிட்டாரு. சில்லி பரோட்டா நான்வெஜ் இல்லைங்க, வெஜ் தான். அடுத்து நம்ம டேரன் வந்துருவான். இது கொஞ்சம் கலர், ஃபுட் கலர் போடட்டுமா? வேணாம். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணாமா? பரவாயில்ல, அப்பெல்லாம் இல்லை, நாங்கள் டேஸ்ட் மட்டும்தான் சாப்பிடுவோம். கலர்லாம் பார்க்க மாட்டோம். கலர்லாம் பார்க்க மாட்டோம். இது இப்படி இருந்தாலே அழகாக தான் இருக்கும். என்னோட சேர்ந்து ரேஷ்மாவும் ஃபாஸ்டிங் இருக்கிறா இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு March 1, அதனால நானும் அம்மாவும் ஃபாஸ்டிங். என்னங்க சமைக்கிறது இன்னைக்கு? அதனால லெமன் ரைஸ். ரொம்ப நாள் ஆச்சு லெமன் ரைஸ் சாப்பிட்டு. வெயில் வந்துருச்சு. கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுங்க. ப்ளேயர் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ரொம்ப இந்த மாதிரி கலர்னா கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. இருந்தாலும் கலர் ஆட் பண்ணுங்க, அழகா இருக்கும். கொஞ்சமா கலர், கொஞ்சம் போல கலர் சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிடுவோம், அழகா இருக்கும் கலர் சேர்த்தா. அதுக்காக நானும் நினைச்சேன், அப்புறம் வேணும்னு கேக்குது மனசு, என்ன பண்றது. ஓகே, சூப்பர்ல. இப்பதான் அது பார்க்க அழகா இருக்கு. அட்ராக்ஷன் இன்னும் போடுவாங்க, பாத்துருக்கல. அந்த அளவுக்குலாம் அவ்வளோலாம் சேர்க்க கூடாது. பொற்காட்சியிலலாம் அப்படிதான் தருவாங்க. ஆனால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் ரொம்ப கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. நல்லா செவ செவன்னு இருக்கும். இப்போ நம்ம ரேஷ்மா தான் உப்பு பார்க்க போகிறோம். ஆனால் நான் காஃபி குடிச்சல. ஓகே, கரெக்டாக இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. காரம்லாம் எல்லாமே போதுமா? போதும் போதும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, எப்பவுமே அவ்வளோதான், கலந்தாச்சு. இனி சாதம் மட்டும் வச்சுட்டு நான் போய் மடமடன்னு குளிச்சுட்டு வர வேண்டியதான். காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த சைடு லெமன் ரைஸ் தாளிச்சிடலாம். அது தாளிச்சிட்ட கலந்து வேண்டியதான். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிப்பேன். இது என்னது? கடலெண்ணெய். வாசனையா இருக்கும். ஆமா, நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. கடலெண்ணெயோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கடலெண்ணெய் கம்பெனி நல்லதா வாங்கிட்டீங்கனாலே கடலெண்ணெய் நல்லா இருக்கும். வாசனை வந்து சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி ஒரு டைட்ல வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஒட்டை அடிச்சாச்சு. எல்லா ரூமுமே ஒட்டை அடிச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஒன்றும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணல, சோஃபாலெல்லாம் விரிச்சிட்டு. ஆமாம், ஸ்க்ரீனில் ஜன்னலில் ஸ்க்ரீன்லாம் போடணும். வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர், இனிமேல் சம்மர் தான். காஞ்சிச்சு பாருங்க. டேஸ்டி காலிஃப்ளவர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சரியாக வரலன்னு நினைக்கிறேன். அது இந்த இதில் நான் பொரிக்கிறதே இல்லை, சின்ன கடாயிலே பொரிப்பேனா, அதில் அழகழகாக வந்து இதில் அழகாக. இன்னைக்கு கொஞ்சம் வந்து சரி பெரிய கடாயிலே பொரிச்சிடுவோம், வேகமாக பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு போட்டேன். பரவாயில்ல, நான் தானே, நான் சாப்பிட்டேன். இப்போ நம்ம கடுகும் இப்படி கடாயிலேயே ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க, சுடலை உங்களுக்கு? ஆஹா, சுடாது, இன்னும் ஹீட் ஆகணும். கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து கடலை பருப்பு, மிளகாய் போடணும்.
சேர்த்துக்கலாமா? கடலை நான் இன்னைக்கு சேர்க்கிறேன், வறுக்கணும். நான் பச்சை கடலை தான் வச்சிருக்கேனா, அந்த பச்சை கடலையை வந்து வறுத்துட்டு தான் நான் வந்து சேர்க்கணும். நம்ம கடலை பருப்பு வந்து பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஹீட்லயே, கடாய் ஹீட்லயே வந்து காஞ்ச மிளகாய் வந்து வறுபட்டோம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் இதுலயே சாத்த போட்டுறீங்களாமா இன்னைக்கு? ஆமா, கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன். இந்த லெமன் இதை வந்து கொஞ்சம் எடுத்துருவேன். இவ்வளவோ எனக்கு ரைஸ்க்கு இதாகாது, அதனால கொஞ்சம் எடுத்துட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பார்க்க தான் இத்தனோண்டா இருக்கு. ஆனா ஓகேங்க. லெமன்ல வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது, வெறும் லெமன் தான். லெமன், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சைடு நம்மளுடைய காலிஃப்ளவரும் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், சாதம் கலந்துருவோம். அதுக்குன்னா நம்ம காலிஃப்ளவர் அழகா வறுபட்டுருச்சு. அழகா 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 வறுபட்டு, அது பார்க்க அழகா இருக்குல்ல, அழகா ஃப்ரையே ரொம்ப டேஸ்டா இருக்குது. எப்பயுமே அழகாவும் தெரியுது. ஆமா, எல்லாமே எனக்கா? எல்லாமே எனக்கு தானே. டேரனப்பா ஒன்றும் வரல. நீ டேரனப்பா ஒன்றும் வரல. டேரனப்பா வருவார். ஒன்றுமா அவருக்கு எக்ஸாம் முடியல. அப்படி இல்லை, 12:30 மணிக்கு எக்ஸாம் முடியுது. வேன்காரங்க 2 ட்ரிப் அடிப்பாங்க. 2 ட்ரிப் வரதுக்கு 1:30 மணி ஆயிடும். 1:30 மணிக்கு வந்து தனித்தனியாவே விழ மாட்டேது, சேர்ந்து வச்சுட்டு தான் தனித்தனியா அப்படி விழுவோம். சேர்த்து தான் வச்சுக்கேன். கொஞ்சம் லெமன் சிரப் எடுத்துருவோம். சிரப், மீகே சிரப். பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னொரு நாள் கூட இதை வந்து நான் ஊற்றி சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுதான் ஒத்துக்காதே. லெமன் தான் வந்து நமக்கு சளியே உண்டாக்குறது. லெமன் நல்லது ரேஷ்மா, நல்லதுதான். உனக்கு இனிமே உனக்கு ஒண்ணும் செய்யாது. இந்த கிளைமேட்டுக்கு தான் இருந்துச்சு. பாப்போம், இனிமே எதுவும் செய்யாது நினைக்கிறேன். பயம் பயம் எல்லாம் உடம்பு சரியாமாயி பயம் தான் வந்து. ஓகே, இப்போ நம்ம சாத்து எடுத்து நம்ம லெமன் சாதத்துல போட்டு கிளறின பிறகு உங்ககிட்ட காட்டுறேன். கிளற போறீங்களோ? போட போறேன். போடுங்க போடுங்க. கொத்தமல்லி ரைஸ் செய்வோம். கொத்தமல்லி ரைஸ், ஆமாம்மா மறந்தாச்சு பார்த்தீங்களா. கொத்தமல்லி ரைஸ், கோபி 65 தான். எல்லாம் நல்லா இருக்கும், ஆயில் தான் ஜாஸ்தி போகும். எண்ணெய் ஐட்டமே முதல் கெடுதல் தான். அப்போம்மா அதான் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம்ல, எண்ணெய் சாப்பிடக்கூடாது. நல்லா சாப்பிடலாம். எண்ணெயிலேயே கடலெண்ணெய் சாப்பிட்டா நல்லது, நல்லெண்ணெய் சாப்பிட்டா நல்லது. இது வந்து தயிர் சாதம். தயிர் சாதம், ஆமா, எங்க பாபா தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. ஓகே, அது ஒரு ஓரமா வச்சுலாம். காலிஃப்ளவர் ஆறுதான் இன்னைக்கு வந்து முன்னாடியே கலந்து வச்சிருக்கணுங்க. லெமன் ரைஸ் சூடாவே சாப்பிடுவோமே அப்படின்னு தான். இன்னும் கொஞ்சம் பனி போகாம தான் இருக்கு. ஆமா, சூடா சாப்பிடுறது நல்லது. ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் வேலை செஞ்சாதான் வீடு கிளீனா இருக்கும். வேலை செய்யணும், கிளீனா இருக்கும். அடுத்த பேட்ச் இங்க பொரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் ஒண்ணா போட்டனால டேரன் வந்துருவான் சாப்பிடுறதுக்கு. அவன் பசியோட வருவான். அம்மா சாப்பாடு, ஏன்னா மத்தியானம் ஸ்கூல் டைம்ல சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சுல்ல. என்னம்மா இவ்ளோ நேரமாமா, என்னம்மா இப்படிமா அப்படி. ஆமா, பசி வந்துச்சுன்னா டேரன் அழுவவே செஞ்சிருவான். நடி அழுதுருவான், கண்ணுல இருந்து சொட்டும் கண்ணீரா. இப்ப கொஞ்சம் சமாளிக்க பழகிக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் லெமன் ரைஸ் கலந்துப்போம். அது அவன் டைமுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அவர் டைமிங்ல தான் சாப்பிடுவார். ஒண்ணுமே சின்ன பிள்ளை மாதிரி தான் டேரன். பசி வந்துருச்சுன்னா அழுவே வந்துடும். எனக்கு பசி வந்துச்சுன்னா ஜொல்லே ஊற்றும். இல்லை வேணாம், இதில் போட்டாதீங்க. அவ்வளோதாங்க, கலந்தாச்சுங்க. லெமன் ரைஸ்னாலே சூப்பர் தானேங்க. புளிப்பு கொஞ்சம் எங்கேயா வெளில போனாலும் நம்ம எப்படின்னா கொண்டு போவோம், லெமன் ரைஸ் தான் கொண்டு போவோம். அதுதான் நல்லா. பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா வந்து சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரான சாப்பாடு. ஆமாங்க, ரேஷ்மாக்கு வந்து தனியாக தான் எப்பயுமே வச்சுப்பா.
எனக்கு தொட்டுக்க தனியாக சாப்பிட்டு பழகிடுச்சுங்க. இன்றைக்கி நைட்டு ஜாலி. நான் நிறையா நல்லா சாப்பிடுவேன். எனக்கு சில்லி பரோட்டா வாங்கி தரேன். நான் இன்னும் கொஞ்சம் போடுங்க. லெமன் வச்சிருக்கேன். வெங்காயமா நறுக்கி போட போறீங்களா? இல்லை, நீ தான் சொன்னியே வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். நீயே லெமன்லாம் புழிஞ்சிக்கலாம். நீயே லெமன் புழிஞ்சிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமாக போடுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் 65ஓட நம்மளுடைய லெமன் ரைஸ் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. அம்மா மறைச்சிட்டே இருக்கீங்கம்மா. இதெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கோமா. பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக லெமனும் வெங்காயமும் நான் போட்டு சாப்பிட போகிறேன். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்? ஹோட்டலில் இப்படி தருவாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அம்மாவும் எனக்கு வீட்டில் செஞ்சு தராங்க. வா, வாட் அ பிரசன்டேஷன். ரிங்கு. ஓகே, ரிங்கா வெட்டணுமா? ரிங்கா ரிங்கா ரிங்க ரிங்கா. என்ன ஒரு ஆசை. ஆசை மா, அப்படிலாம் சாப்பிட்டாதான் வெங்காயம் நடுவுல அங்கங்க அழுகிதான் இருக்குது. நிறைய வெங்காயம் வாங்கும் போது இருக்கும். ஒரு லேயர் எடுத்துடணும். பாருங்க, நான் கழுவிட்டு வரேன். அடுத்த பேட்ச் பொரிச்சிருச்சு. போட்டோ போட்டோ அவ்வளோதாங்க. இது நம்ம டேரன். ஆமா, பாத்தீங்கன்னா அம்மா ரிங் போட போறோம். ரிங் ரிங் போதுமா? இவ்வளோலாம் எடுக்காதீங்கம்மா, வேஸ்ட் ஆகிட போதுமா? நான் மிஞ்சி போனா 2 ரிங்கு சாப்பிட போறேன். என்ன ஒரு ஆசை. ஓகே ஓகே, போதும். எனக்கு இதுக்கு மேலே வேணாம். நான் வந்து சாப்பிடுவான்ல. அதில் லெமன் புழிஞ்சிட்டா நல்லா இருக்குங்க. லெமன் வந்து இது மேலே இப்போ வந்து ரேஷ்மாக்கு வந்து ஓகே. பொற்காட்சியில் இருக்கிற மாதிரியே இருக்கே. பொருட்காட்சியிலேயே இருப்பா. சூப்பர் இல்லைங்க? சூப்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் வந்து சில்லி பரோட்டா வேணும்னு சொல்லி ஜொமேட்டோல ஆர்டர் போட்டாங்க. டேரன் தான் ஆர்டர் போட்டான். ஆர்டர் போட்டு 3/4 மணி நேரத்துல வந்துச்சு. இங்க வந்து வெங்காய பச்சடி தந்திருக்காங்க. வெங்காய பச்சடி இல்ல, சூடா இருக்கு மாதிரி பொண்ணு. இல்ல, இதுல ஏதோ சூடா இருக்கே. சரி பாத்துக்கலாம். ஓகே, என்னன்னு தெரியல. இது அந்த கிறிஸ்பி நினைக்கிறேன். இதோட சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் சூடா தானே இல்லையா? இது வெங்காய பச்சடி. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, அதனால இன்னைக்கு சில்லி பரோட்டா வாங்கி சாப்பிடுறாங்க 2 பேரும். வாவ். எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்ல சாப்பிடும்போது நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். கலராவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கலராவும் இருக்கும். என்ன இருந்தாலும் ஹோட்டல் தான். வீட்ல தான் கொண்டு வந்தாங்க. டெலிவரி பண்ணும்போது கம்மியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கம்மியா தான் இருக்கு. என்னடி? ஆமா, கொஞ்சம் கம்மியா. பாக்குறது தெரியுமா? இல்ல, கம்மி தான். அப்படி நீ சொல்ற. அது என்னமா? வெங்காய பச்சடி. இது வெங்காய பச்சடி. வெங்காய பச்சடி என்னன்னு தெரியல. அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வெங்காய பச்சடி தான் சூடா இருக்கு. அதெல்லாம் வச்சிருந்ததால நான் தான் சொன்னேன்ல, ஒன்னு எனக்கு ஒன்னு உனக்கு. டேரனுக்கு எப்படிடா இருக்கு? சூப்பர். எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். டேஸ்ட் நல்லாக்கா? ஓகே ஓகே. மணிக்கணக்கா டேஸ்ட் சொல்றீங்கம்மா, என்ன சாப்பிட விடுங்கம்மா. சாப்பிட்டு சொல்லணும்ல. சரி. வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடு. வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டு சொல்லுங்க. அங்க சாப்பிடும்போது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு வெங்காய பச்சடி. ஏமா துணுக்கு அவ்ளோ? அதான். எப்படி இருக்கு? சூப்பர். ஓகேங்க, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.